நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்களா? இந்த மளிகை கடையை டெவலப் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்காக நான் நிறைய லோன் கேட்டு பார்த்தேங்க, எங்கேயுமே கிடைக்கலைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இதை பற்றின ஒரு முழுமையான வீடியோ தாங்க நாம் இன்னைக்கு போடுறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பற்றிங்க ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதே மாதிரி தாங்க இந்த மளிகை கடை வச்சிருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் லோன் கொடுக்கறது எப்படி அப்படின்றதாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மளிகை கடையை பொறுத்த வரைக்குங்க பேஸ்ட் ஆன் நம்ம எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் லோன் கொடுப்பாங்க. ஸோ இதில் நிறைய உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிராசரிஸ் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மளிகை கடையில் இருக்கும். உங்களோட ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, நீங்கள் மந்த்லி எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுவீங்க, உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ நிற்கும், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாங்க. ஒரு மாசத்துக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ற வேல்யூ உங்களோட கடைக்காக ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல சேல் ஆகுறது ஒரு 4.5 லட்ச ரூபாய்க்கு சேல் ஆகுது. உங்களுக்கு அதுல ஒரு 50,000 ரூபாய் ப்ராஃபிட் நிக்குது. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் இருந்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபாய் லோன் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு எவ்வளவு நெட் ப்ராஃபிட் நிக்குதோ கிட்டத்தட்ட அதுல இருந்து ஒரு 10 டைம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லோன் அமௌண்ட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, நான் ஏற்கனவே ஒரு லோன் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த லோனோட இஎம்ஐல இருந்து கழிச்சிட்டு உங்களுக்கு லோன் கிடைக்கலாம். உதாரணத்துக்கு 50,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் நிக்குது, ஏற்கனவே நீங்க ஒரு 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 40,000 ரூபாய் எடுத்துட்டு இந்த 40,000 ரூபாயில இருந்து மேக்சிமம் 10 டைம்ஸ் வரைக்கும். ஸோ இது முழுக்க பேஸ்ட் ஆன் உங்களோட டர்ன் ஓவர் அந்த ஸ்டாக்கை பொறுத்து தாங்க உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்க எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ, நீங்க எவ்வளவுக்கு சேல் பண்றீங்களோ, உங்களோட மார்ஜின் எவ்வளவுக்கு நிக்குதோ, ஸோ இதை பொறுத்து தான் உங்களோட லோன் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா எல்லாரும் கேட்குற மாதிரி தாங்க. ஒரு சின்னதா ஒரு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இருந்தாலே போதும். ஜிஎஸ்டி இருந்ததுன்னா பெட்டர், ஜிஎஸ்டி இல்லைனாலும் பரவாயில்ல. ஐடிஆர் இருந்தா லோன் அமௌண்ட் ஜாஸ்தியா வரும். ஐடிஆர் இல்லைன்னா 5 lakhsக்குள்ளதான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். இது தவிர நார்மல் பேன் கார்டு, ஆதார் கார்டு, சிபில்ல எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாதுங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட உங்களோட வரவு செலவு கொஞ்சமாவது அக்கௌண்ட்லையும் காமிச்சிருக்கணும். எவ்வளவு காமிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்காவது டர்ன் ஓவர் நடந்திருக்கணுங்க. இந்த 10 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்தது, உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போனது, ரெண்டையுமே சேர்த்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்ச ரூபாயாவது இருக்கணும். இந்த 10 லட்ச ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 லட்ச ரூபாய் நான் பண்ணிட்டேங்க, எனக்கு 10 லட்ச ரூபாய் லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க கிடையாது. ஏன்னா டோட்டல் ஒரு 6 மாசத்துக்கு சேர்த்தே உங்க அக்கௌண்ட்ல ஒரு 10 லட்ச ரூபாய் தான் வந்திருக்கு அப்படின்னா உங்களால இந்த 10 லட்ச ரூபாய் லோனை திருப்பி கட்ட முடியுமா அப்படின்றது ஒண்ணு பார்ப்பாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா தான் உங்களுக்கு லோனா கிடைக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட டர்ன் ஓவர் ஜாஸ்தி இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி ஜாஸ்தி வருங்க. ஸோ இதை பொறுத்து தான் உங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளோன்றத ஃபைனல் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ ஒரு மளிகை கடையை நீங்க ஏற்கனவே வச்சிருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது ரன் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா வச்சு உங்களுக்கு உண்டான பிஸ்னஸ் லோனை கொடுப்பாங்க. இதுக்கும் ப்ராப்பர்ட்டி எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க. இல்லை எனக்கு ஒரு ஹை வேல்யூ வேணுங்க, ஒரு 20 lakhs ஒரு 25 lakhs வேணும், நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி கொஞ்சம் பெருசா பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கும் பண்ணலாம். ஆனா அந்த 25 lakhsக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா தாராளமா உங்களுக்கு ஒரு 25 lakhs ரேஞ்சு கூட லோன் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து தாங்க இந்த லோன் அமௌண்ட்டை நாங்க அரைவ் பண்ணி கொடுப்போம். ஸோ யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி லோன்ஸ் தேவைன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க எங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.